वबरकातुहु अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिहिल अमीन व अला आलिहि व अस्हाबिहि अजमाइन अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़ी कलामिहिल क़दीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम इन्न क़ारून कान मिन क़ौमि मूसा फ़बग़ा अलैहिम व आतैनाहु मिनल कुनूज़ि मा इन्न मफ़ातिहहु लतनूउ बिल उस्बति उलिल क़ुव्वा इज़ क़ाल लहु क़ौमुहु ला तफ़रह इन्नल्लाह ला युहिब्बुल फ़रिहीन व क़ाल नबियुना सल्लल्लाहु अलैहि वसल्लम इज़ा रअयतल्लाह तआला युअती अल अब्द मिनद दुनिया मा युहिब्बु व हुवा मुक़ीमुन अला मआसिही फ़इन्नमा ज़ालिक मिन्हु इस्तिदराज औ कमा क़ाल ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். சலாத்தும் சலாமும் ஈருலக தூதர் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபவு தாபியீன்கள் நல்லோர்கள் மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த புனிதமான ரமதான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய எல்லா நல் அமல்களையும் அல்லாஹ் குறைவில்லாமல் நிறைவாக ஏற்றுக்கொண்டு இம்மை மறுமை ஈருலகத்திலும் நமக்கு நிறைவான நற்கூலிகளை தந்தருள் புரிவானாக. எஞ்சியிருக்கும் ரமதான் மாதத்தில் முன்னையை காட்டிலும் மிக அதிகமாக சுறுசுறுப்போடு ஊக்கத்தோடு அதிகமான நன்மைகளை ஈட்டிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய தினம் நாம் ஓதிய பகுதியிலே 2-3 சூறாக்களை நாம் இன்று கடந்து வந்தோம். அதில் அல் கசஸ் என்ற பெயரில் ஒரு சூறா, கிட்டத்தட்ட திருக்குரானுடைய பாதி ஜுசுவுக்கும் அதிகமான பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு அத்தியாயம். அந்த கசஸ் என்கின்ற சூறாவினுடைய பெயருக்கான பொருள் வரலாறுகள் என்று பொருள். அந்த பெயருக்கு ஏற்றாற்போல அல்லாஹ் அந்த சூறாவிலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகளை சொல்கிறான். அதுபோல அந்த வரலாறோடு தொடர்புடைய வேறு சில வரலாறுகளையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்படிப்பட்ட வரலாறுகளில் ஒன்றுதான் காரூன் என்கின்ற ஒரு மனிதனுடைய வரலாறு. நாம் கேள்விப்பட்டிருப்போம். காரூன் மூசா நபியினுடைய சமூகத்தை சார்ந்த ஒரு மனிதன். இன்றைய பொருளாதார வழக்கில் சொல்கிறதாக இருந்தால் அந்த காரூன் என்பவன் ஒரு குரோனி கேபிட்டலிஸ்ட், அதாவது ஈவு இரக்கமற்ற முதலாளித்துவ சிந்தனைவாதி. அப்படியான ஒரு ஆள். ஏற்கனவே முதலாளித்துவங்கிறது ஒரு மோசமான கொள்கை உடையது. அதில் குரோனி கேபிட்டலிசம்ங்கிறது எவனை அடித்து எங்கே உலையில் போட்டாலும் பரவாயில்லை, சொத்து சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இப்போ லேட்டஸ்ட்டாக உருவான ஒரு சொல் வழக்கு. அது இந்த பெருமுதலாளிகள் வந்ததுக்கு பிறகு, அதாவது மில்லியன் கோடி அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி பெருமுதலாளிகள் வந்ததற்கு பிறகு இன்றைக்கி நடைமுறையில் வந்த ஒரு வார்த்தை தான் அது. இவனுக்கு இந்த மாதிரியான ஒரு சொல்லுக்கு திருக்குரானில் உதாரணம் காட்டுறதாக இருந்தால் காரூனை தான் காட்ட முடியும். அப்படியான ஒரு ஈவு இரக்கமற்ற முதலாளித்துவ சிந்தனை உள்ள ஒரு பெருமுதலாளி ஒருவனை பற்றித்தான் இந்த சூறா பேசுகிறது. இந்த சூறாவில் உள்ள ஒரு பகுதி பேசுகிறது. அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பேச போகிறோம். அதில் கிடைக்கக்கூடிய சில பொருளியல் வழிகாட்டல்கள், அதைத்தான் நாம் இன்றைக்கு இந்த செய்தியிலிருந்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், இன்ன காரூன கான மின் கௌமி மூசா. காரூன் என்பவன் மூசா நபியின் சமூகத்தை சார்ந்தவன். யாருங்கிறதுக்கான ஒரு டெஃபினேஷனை குர்ஆன் சொல்லுது. மூசா நபி எந்த சமூகத்தை சார்ந்தவரோ அந்த சமூகத்தை சார்ந்தவர், அதாவது இஸ்ரவேலர் என்று சொல்கிறது. சொல்லப்போனால் மூசா நபியினுடைய தந்தையின் சகோதரர் மகன் தான் காரூன் என்பவன்.
அதாவது மூசா நபிக்கு சின்ன வாப்பா அல்லது பெரிய வாப்பா பையன். அப்போ அந்த சமூகத்தில் உள்ள ஒருவன் என்று வருகிறது. மூசா நபிக்கு சொந்தக்காரன். ஆனாலும் மூசா நபியை காரூன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் காரூனை அந்த உறவு காப்பாற்றவில்லை. மூசா நபிக்கும் காரூனுக்கு இடையில் நெருக்கம் இருக்குது. ஏன்னா மூசா நபியினுடைய தந்தையும் காரூனின் தந்தையும் அண்ணன் தம்பியை. அப்போ அப்படிங்கும்போது ஒன்று விட்ட சகோதரர்கள்னு அர்த்தம் வருது. அவ்வளவு நெருக்கம் இருந்தும் கூட, ஒரு நபியின் ஒன்று விட்ட சகோதரராக இருந்தும் கூட அந்த நபியினுடைய சொல்படி அவன் நடந்து கொள்ளவில்லை. அந்த நபிக்கு அவன் கட்டுப்பட்டு நடக்கவும் இல்லை. அந்த நபியினுடைய உறவு இருக்குது பாருங்க, அந்த உறவு அவனை காப்பாற்றவும் இல்லை. ஹைர், அல்லாஹ் சொல்கிறான் ஃபபகா அலைஹிம். அந்த காரூன் என்பவன் அந்த சமூகத்தாருக்கு எதிராக அத்துமீறினான், எல்லை மீறினான் என்று சொல்கிறது. என்ன விதமான எல்லை மீறல், என்ன விதமான அத்துமீறல் அல்லாஹ் அதை குறிப்பிட்டு சொல்லவில்லை. பொதுவாக எல்லை மீறினான் என்று சொல்லிவிட்டான். பொதுவாக ஒரு பெரும் பணக்காரர் என்ன எல்லை மீறுவார் அப்படின்னா, பல வகையான எல்லை மீறல்களில் ஈடுபடக்கூடும். ஒன்று, அவர் தன்னுடைய பெருமையை பறைசாற்றுவார். மற்றவங்களை என்ன செய்வார்னு சொன்னால், தனக்கு கீழானவராக கருதுவார். தன்னுடைய செல்வத்தின் மூலம் பெருமையை அடைகிற ஒரு பெரிய பெருமுதலாளி என்பவர் தனக்கு கீழ் செல்வ நிலையில் உள்ளவர்களை சற்று தரம் தாழ்த்தி தான் நினைப்பார். அப்போ இது ஒரு விதமான எல்லை மீறல். அதே மாதிரி எளியவர்களை சுரண்டி அதன் மூலமாக தன்னுடைய செல்வத்தை கொழுக்க வைத்துக் கொள்வது, இதுவும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பெருமுதலாளிகள் செய்வார்கள். நடக்கும் அது. ஆனால் அது எப்படி நடக்கும்னா, நேரடியாக சுரண்ட மாதிரி இருக்காது. வேறு சலுகைகளை காட்டி அல்லது வேறு திட்டங்களை கொடுத்து அந்த திட்டங்களின் மூலமாக சுரண்டுவதாக இருக்கும். அப்போ இதுவும் ஒரு வகையில் எல்லை மீறல். அதுபோல் அநீதி இழைப்பது, அந்த மக்களுக்கான உரிமைகளை கொடுக்க மறுப்பது, இந்த மாதிரியான செயல்களின் மூலமாக அல்லது இது அனைத்தின் மூலமாகவும் அவன் எல்லை மீறினான். பகாலையும் அல்லாஹ் சொல்கிறான், இப்படிப்பட்ட மக்களுடைய செல்வத்தின் மீதும் உரிமையின் மீதும் எல்லை மீறல் செய்து கொண்டிருந்த அந்த காரூன் எப்படிப்பட்ட செல்வந்தன் அவன் என்றால், அல்லாஹ் சொல்கிறான், வஆத்தைனாஹு மினல் குனூசி, நாம் அவனுக்கு செல்வங்களை வழங்கியிருந்தோம். எவ்வளவு செல்வம் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், மா இன்ன மஃபாத்திஹு லதனூ பில் உஸ்பதி உலில் குவா. அவனுடைய செல்வங்கள் பூட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருவூலங்களுடைய சாவி இருக்குது பாருங்க, அந்த சாவிகளை சுமந்துட்டு போகிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் தேவைப்படுமா? சாவியை மட்டும் சுமந்துட்டு போகிறதுக்கு. அப்படின்னா அந்த கருவூலம் எவ்வளோ இருக்கும்? வரலாறுல எழுதுகிறாங்க, வலிமை மிக்க 60 பேர் சேர்ந்து தான் அந்த சாவிகளை தூக்கிட்டு போகணுமா. அவ்வளவு பெருசாக இருக்குமா, அவ்வளவு வெயிட் இருக்குமா அந்த சாவிகள் மட்டுமே. அப்போ அந்த சாவிகள் என்பது கருவூலங்கள் பூட்டப்பட்டிருக்கக்கூடிய சாவி மட்டும்தான். அப்போ கருவூலத்தில் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம என்ன செஞ்சோம், கால்குலேஷன் படிக்கிற வேண்டியதான். அப்போ அவ்வளவு செல்வத்தை நாம் அவனுக்கு கொடுத்திருந்தோம். சரி, கிட்டத்தட்ட அல்லாஹு தாலா நமக்கு அந்த காரூன் எப்படிப்பட்டவன், எவ்வளோ பெரிய செல்வந்தன், அந்த சமூகத்தில் அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கிறத அழகாக இந்த வார்த்தையின் மூலமாக ஒரு காட்சிப்படுத்தி விட்டான் அல்லாஹ். இது முதல் காட்சி முடிகிறது. இப்போ அடுத்து அல்லாஹு தாலா அடுத்த காட்சியை சொல்கிறான். இப்படி ஒரு செல்வந்தன் தன்னுடைய செல்வத்தின் மூலமாக அந்த சமூகத்திற்கு நன்மை செய்வதை விட அதை செய்யாமல் அந்த சமூகத்தை மேலும் மேலும் சுரண்டி கொடுத்து கொண்டிருந்த காரணத்தினால் அந்த சமூகத்தில் இருந்த சில நல்லவர்கள் அவனுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, சில நல்ல அறிவுரைகளை சொன்னார்கள். அல்லாஹ் சொல்கிறான் அடுத்து, இது காலலஹு கௌமுஹு, காரூனிடத்தில் அவனுடைய சமூகம் சொன்னது, லா தஃப்ரஹ், காசு இருக்குது, பணம் இருக்குது, செல்வம் இருக்குதுங்கிறதுனால தலகால் தெரியாமல் ஆடாதப்பா. லா தஃப்ரஹ், நீ தலகால் தெரியாமல் ஆடாத, இருமாப்பு கொள்ளாத.
இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன், செல்வத்தின் மூலமாக ஆணவம் கொள்பவர்களை, இருமாப்பு கொள்பவர்களை அல்லாஹ் ஒருபோதும் விரும்ப மாட்டான். மாறாக நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒபுத்தகி ஃபீமா ஆத்தாக்கல்லாஹு அத்தாரல் ஆகிரத்தை, உனக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை வச்சு மறுமையை தேடிக்க. நீ மறுமையை தேடிக்க. மறுமை தானே நம்முடைய அல்டிமேட் கோல், அதுதானே நம்முடைய கடைசி இலக்கு, நம்முடைய முதல் இலக்கு அதுதானே. அப்போ கிடைக்கிற காசை வச்சு மறுமையை என்ன செய்யணும், தேடிக்கொள்வதற்கு தான் முயற்சி பண்ணணும். சரி, மறுமையை தேடணுங்கிறதுக்காக இந்த உலகத்தில் நீ அனுபவிக்கவே வேண்டான்னு சொல்லலை. வலா தன்ச நசீபக்க மின துன்யா, இந்த உலகத்திலேயும் உன்னுடைய பங்கை நீ மறந்து விட வேண்டாம், விட்டு விட வேண்டாம். இங்கேயும் நீ நல்ல முறையில் என்ன செஞ்சுக்க, சாப்பிட்டுக்க, நல்ல முறையில் கல்யாணம் முடிச்சுக்க, நல்ல முறையில் என்ஜாய் பண்ணிக்க, நல்ல முறையில் பயணம் போய்க்க, நல்ல முறையில் உடுத்துக்க, நல்ல முறையில் உல்லாசம் அனுபவிச்சுக்க, அனுமதிக்கப்பட்ட வகையில் இதையும் நீ என்ன செய்ய தேவை, விட தேவையில்லை. மறுமை தான் உன்னுடைய அல்டிமேட் கோல். ஆனால் அதற்காக இந்த உலகத்தையும் நீ விட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கென்று நீ கொடுக்க வேண்டிய உரிமைகள் இருக்கின்றன. உன்னுடைய குடும்பத்துக்கு நீ கொடுக்க வேண்டிய உரிமை இருக்குது. அது மாதிரி உன்னுடைய மனைவிக்கு நீ கொடுக்க வேண்டிய உரிமை இருக்குது. அதோட அல்லாஹ்வுக்கு நீ கொடுக்க வேண்டிய உரிமை இருக்குது. எனவே மறுமை இல்லத்தையும் நீ தேடிக்கொள், இந்த உலகத்தையும் விட்டு விடாதே என்று அறிவுரை சொன்னார்கள். அது மட்டுமல்ல, வஹ்சின் கமா அஹ்ஸன அல்லாஹு இலைக்க, அல்லாஹ் எப்படி உனக்கு உபகாரம் புரிஞ்சானோ, உன் கையை நிரப்புனானோ, உன் மடியை நிரப்புனானோ, அதுபோல் நீ அடுத்தவங்களுக்கு உபகாரம் பண்ணு. வலா தபுகில் ஃபசாத ஃபில் அர்தி, பூமியில் செல்வத்தை வைத்து சீரழிவுகளை ஏற்படுத்தாதே. என்ன செய்யாத, சீரழிவுகளை உண்டாக்காதே, சீர்குலைவுகளை ஏற்படுத்தாதே. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்சிதீன், நிச்சயமாக சீரழிவுகளை ஏற்படுத்தக்கூடியவர்களை அல்லாஹ் ஒருபோதும் விரும்ப மாட்டான் என்று அந்த நல்லவர்கள் காரூனுக்கு அறிவுரை சொன்னார்கள். சரி, அறிவுரை இது அடுத்த காட்சி. சரி, இந்த அறிவுரை அவனுக்கு பயன் கொடுத்ததா, இந்த அறிவுரையை காரூன் ஏற்றுக்கொண்டானா அப்படின்னா அடுத்த தொடரில் அல்லாஹ் சொல்கிறான். இந்த அறிவுரை அவனுக்கு எரும மாட்டில் பெஞ்ச மழை மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் கூட அவனுக்கு என்ன செய்யலை, பலன் கொடுக்கவே இல்லை. ஏன்னா அடுத்த வசனத்தில் எல்லாம் சொல்கிறான், கால இன்னமா ஊத்தி துஹு அலா இல்மின் இந்தி, நீ என்ன என் காசு பணத்தை நான் எப்படி செலவழிக்கணும் நீ என்ன எனக்கு சொல்கிறது, மறுமையை தேடிக்கன்னு என்ன சொல்கிறது, நீ என்ன உபகாரம் செய்யன்னு சொல்கிறது, நீ என்ன சீரழிவுகளை உண்டாக்காதேன்னு சொல்கிறது. அந்த பணத்தை, அந்த செல்வத்தை எனக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான்னா அது எனக்கு கொடுக்கப்படணும்னு அவனுக்கு என்ன செஞ்சிருக்கு, தெரிஞ்சிருக்குது. அதுக்கு நான் தகுதியானவன் அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. அதை உனக்கு கொடுக்கக்கூடாது, எனக்கு தான் தரணும்னு அல்லாஹ் நல்லா தெரிஞ்சுதான் எனக்கு தந்திருக்கான். அப்போது அந்த செல்வத்துக்கு நான் தான் பொருத்தமானவன் என்று அல்லாஹ் தெரிந்துதான் எனக்கு தந்திருக்கிறான் என்று அவன் சொன்னான். தோழர்களே, நல்லா கவனிக்கணும். அல்லாஹ் எனக்கு தர்றதை அவன் விரும்புகிறான். நான் அவனுக்கு பக்கத்து விட்டுக்காரன், ஏன்னா அதனால தான் எனக்கு தான் தர்றான். அப்போ என் மேல் இருக்கிற பிரியத்தினாலும் திருப்தியினாலும் அல்லாஹ் எனக்கு தருகிறான். அவனுக்கு நன்கு தெரிஞ்சுதான் எனக்கு கொடுக்குறான் அப்படின்னு அவன் நினச்சான். அல்லாஹு தாலா இதை சொல்லிட்டு இதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், இவன் தப்பு கணக்கு போடுறான். செல்வத்தையும் காசு பணத்தையும் கொடுத்ததுனால அவன் மீது அல்லாஹ் விருப்பத்தையும் திருப்தியையும் பொழிகிறான் என்று அவன் திட்டமிடுகிறானே, அது தவறு. காசு அல்லாஹ் ஒருத்தருக்கு கொடுக்கறதுனால அல்லாஹ் அவரை விரும்புகிறான்னு அர்த்தம் கிடையாது. செல்வத்தை ஒருத்தருக்கு கொடுக்கறதுனால அல்லாஹ் அவரை விரும்புகிறான்னு அர்த்தம் கிடையாது. ஏனென்றால் செல்வத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அது சில நேரங்களில் சோதனையாகவும் அமையும் என்று சொல்கிறான், சில நேரங்கள் அது குழப்பமாகவும் அமையும் என்று சொல்கிறான். அப்போ எனவே எனக்கு காசு பணத்தை அல்லாஹ் தர்றான் அப்படிங்கிறத வச்சு என் மேலே அல்லாஹ்வுக்கு அதிகமான அன்பு இருக்குது அப்படின்னு ஒருத்தர் திட்டமிட்டால், அப்படின்னு ஒருத்தர் முடிவு செஞ்சால் அந்த முடிவு மிகப்பெரிய தவறு. அதை அல்லாஹ் சொல்கிறான், அவலம் யஅலம் அன்னல்லாஹ கது அஹலக மின் கப்லிஹி மினல் குரூனி மா ஹுவ அஸத்து மின்ஹு குவத்தன் வ அக்ஸரு ஜம்ஆ. காசு பணத்தை கொடுத்ததுனால நான் அவனை விரும்புகிறேன்னு இவன் கால்குலேஷன் பண்ணுறானே, இவனுக்கு முன்னால்
எவ்வளோ பெரிய வலிமையான கூட்டத்தார்கள், சமூகத்தார்கள், இன்னும் எவ்வளவோ அதிகமான செல்வங்களை வைத்திருந்தார்களே, அவர்களையெல்லாம் நாம் அழித்தேனே, அவங்களையெல்லாம் நான் வந்து அழிவுக்குள்ளாக்குனேனே, அது அவனுக்கு தெரியாதா? காசு பணம் வச்சுருந்தவங்கள தான் நான் என்ன செஞ்சேன், அதாபை கொடுத்து அழித்தேன். இவனுக்கு முன்னாடி ஆதுன்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு, இரம்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டத்தை எல்லாம் நான் அழித்தேன். அந்த கூட்டம் இவர்களை விட மிகவும் வலிமையானவர்கள், இவர்களை விட பொருளாதாரத்தில் மிகவும் வலுவானவர்கள். அப்போ பொருளாதாரம் ஒருத்தட்ட வந்து வலிமையா இருக்குதுன்னாலே அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்கு அவர்கள் உரியவர்கள் அப்படின்னு சொன்னா ஏன் அல்லாஹ் அவங்களை அழிக்கணும்? அதையும் யோசிக்க மாட்டானா இவன் என்று அடுத்து அல்லாஹ் என்ன செய்கிறான் கேட்கிறான். சரி, கேட்டுட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், அந்த செல்வத்தை கிடைச்சதற்கு பிறகு, செல்வத்தை சேர்த்ததற்கு பிறகு அதற்கு நன்றி செலுத்தாமலும் அதற்கு உரிய கடமைகளை செலுத்தாமலும் ஒரு மனிதன் இறை மறுப்பிலேயே தொடருவானேயானால் அவனுடைய செல்வம் என்பது அவனுக்கு மிகப்பெரிய சீரழிவு தான். அதனால தான் இவனுக்கு முன்னாடி நிறைய பேரை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், அழிச்சிருக்கோங்கிறத அவன் கொஞ்சம் யோசிக்கணும், அவன் கொஞ்சம் மண்டையில் அவன் வச்சுக்கிறணும் என்று இந்த ஆயத்தில் சுட்டி காட்டுகிறான். சரி, இதற்கு பிறகு அடுத்த காட்சி, அறிவுரை சொன்னாங்களா இல்லையா? எப்போ இருக்கிற காசை வச்சு நீ தலைகால் தெரியாமல் ஆடாத, கொஞ்சம் மரியாதையாக நடந்துக்க, நீ வந்து மற்ற மக்களை கொஞ்சம் அவங்கள வந்து மதித்து நடந்து கொள், அவங்கள அவமதிக்காத அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? ஆனால் அதற்கு இவன் நேர்மாறாக நடந்தான். எப்படி நடந்தான்ங்கிறத அடுத்து ஒரு காட்சியில் அல்லாஹ் சுட்டி காட்டுறான். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, ஃபஹரஜ அலா கௌமிஹி ஃபி ஸீனத்திஹி. இந்த காரூன் தன்னுடைய சமூகத்தாரிடையே ஒரு முறை படாடோபத்தோடு வெளியேறி வந்தான். நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, நல்லா அலங்கரிச்சுக்கிட்டு, உயர்தரமான பொருட்களை எல்லாம் அவன் அனுபவித்து கொண்டு, தன்னோட ஒரு பெரிய படை பரிவாரங்களை அழைத்து கொண்டு தன்னுடைய சமூகத்தாருக்கு மத்தியிலே அவன் ஒரு முறை வெளியேறி வந்தான். அப்படி வரும்போது காலல்லதீன யுரீதூனல் ஹயாத்த துன்யா, இந்த உலக வாழ்க்கையை மட்டுமே நிரந்தரம் என்று யார் நினைத்து கொண்டிருந்தார்களோ அவங்கெல்லாம் சொன்னாங்க, யாலைத்தலனா மிசலமா ஊத்திய காரூன் இன்னஹு லது ஹல்தின் நதீம். இதோ காரூனுக்கு அல்லாஹ் எவ்வளோ செல்வம் கொடுத்துருக்குறான், இதே மாதிரி அல்லாஹ் நமக்கு கொடுக்கலையே, கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அதை பார்த்து மக்கள் ஏங்கினார்கள். யார் ஏங்கினான்னா, யார் இந்த உலகத்தை மட்டுமே நிரந்தரம் என்று நினைத்து கொண்டிருந்தார்களோ அப்படிப்பட்ட மக்கள் ஏங்கினார்கள். அப்போது இவன் வந்து அந்த படாடோபத்தோடும் ஆடம்பரத்தோடும் அலங்காரத்தோடும் வெளியில் வந்தது எதுக்குன்னு சொன்னால், மக்களுடைய மனசை குழப்பறதுக்கு, மக்களுடைய மனசை சலனப்படுத்துறதுக்கு அப்படி வந்தான். அதே மாதிரி சில மக்கள் சலனப்பட்டார்கள். அதை பார்த்து என்ன நினச்சாங்கன்னா, இவ்வளவு செல்வமா, இவ்வளவு அலங்காரமா, அப்போ இந்த அளவு இறைவனுடைய அந்த அருள் பார்வை அவன் மீது விழுந்திருக்கிறது, இதே மாதிரி நமக்கும் கிடைக்கணுமே என்று சில மக்கள் நினைத்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் வகாலல்லதீன ஊத்துல் இல்ம, அறிவுடைய மக்கள் சில பேர் அவங்க சொன்னாங்க, அறிவுடைய மக்கள் எப்போதுமே மக்களுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். காரூன்ட்டையும் அறிவுரை சொல்லுவாங்க, காரூனை பார்த்து நம்பி ஏமாறக்கூடிய மக்கள்கிட்டையும் அறிவுரை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, காரூனுக்கு கிடைச்ச அந்த செல்வத்தை பார்த்து மதிமயங்கி நமக்கும் வேணுமே நினச்ச அந்த மக்களை பார்த்து சொன்னாங்க, வயலுக்கும் உங்களுக்கு என்ன கேடா, உங்களுக்கு என்ன கேடா, சவாபுல்லாஹி ஹைருன் லிமன் ஆமன வாமில சாலிஹா, ஈமான் கொண்டு நல்லமல் செய்பவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சவாபு தான்ப்பா மிகச் சிறந்தது, இது பெரிய சிறந்தது கிடையாதுப்பா, இது சோதனையாக கூட இருக்கலாம்ப்பா என்று அந்த மக்கள் சொன்னார்கள். வயலுக்கும் சவாபுல்லாஹி ஹைருன் லிமன் ஆமன வ அமில சாலிஹா வலா யுலக்காஹா இல்ல சாபிரூன். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய சவாபை யார் பெற முடியும்னா, யார் பொறுமையாளர்களாக சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக இபாதத் செய்யும்போது மனசு அதில் லயிக்காது, எப்படா விரண்டு ஓடணும்னு தோணும், மனசை அதில் கட்டுப்படுத்தி வைக்கணும். அதே மாதிரி ஒரு ஹராமை கைவிடும்போது மனசு கேட்காது, ஏன் இதை கைவிடணும் அப்படின்னு சொல்லும். ஆனால் அந்த நேரத்தில் அதை கைவிடுவதன் மீது நம்முடைய மனசை கட்டுப்படுத்தி என்ன செஞ்சு பிடிச்சிக்கிறணும்.
அதே மாதிரி சில சோதனைகள் வரும்போது கட்டுப்படுத்தி மனசை அதை சகித்து கொள்ள வேண்டும். இப்படி யார் மனதை கட்டுப்பாட்டோடு சகிப்புத்தன்மையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய சவாபுங்கிறது கிடைக்கும். அதுதான் மிகவும் நல்லது இந்த செல்வத்தை விட என்று அந்த சமூகத்தில் உள்ள அறிஞர்கள் எல்லாம் சொன்னார்கள். சரி, இது அடுத்து ஒரு காட்சி. தோழர்களை கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கின்ற செல்வமா பெருசு? கண்டிப்பாக இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சொன்னதாக சொன்னார்கள், அஅதத்து லிஇபாதி அஸ்ஸாலிஹீன், என்னுடைய சாலிகான நல்லடியார்களுக்கு நான் தயாராக வைத்திருக்கிறேன். எதை தெரியுமா? அல்லாஹ் கேட்குறான், எதை தெரியுமா? நான் எதை தயாராக வைத்திருக்கிறேனோ அதை இதுவரை எந்த கண்ணும் பார்த்ததில்லை, இதுவரை எந்த காதும் கேள்விப்பட்டதில்லை, இதுவரை எந்த மனிதனுடைய இதயமும் அதை பற்றி சிந்தித்து பார்த்ததே இல்லை. யாருடைய இதயத்திலும் அது ஒரு தடவை கூட வந்ததே கிடையாது. உங்களால் கற்பனைப்பட முடியாத அளவுக்கு நான் மிகப்பெரிய விஷயத்தை மறுமையில் தயார் பண்ணி வச்சிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ தோழர்களே, நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய செல்வங்களை விட அல்லாஹ் தயார் பண்ணி வச்சிருக்கிறார். அதுதான் நிரந்தரமானது, அதுதான் மிகச்சிறந்தது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதை தான் இந்த நல்ல அறிஞர்கள் அந்த மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? அறிவுரையாக சொன்னார்கள். இது அடுத்த காட்சி. இதுக்கு அடுத்து அதே காரூனுக்கு ஏற்பட்ட இறுதி நிலையை அல்லாஹ் தஆலா படம் பிடித்து காட்டுகிறான். நல்லா கவனிக்கணும். ஒரு பெரிய செல்வந்தன் தன்னுடைய செல்வத்தின் மூலமாக மற்ற மக்களை தரக்குறைவாக நினைக்கிறான், அந்த மக்களையே சுரண்டி பிழைக்கிறான், அறிவுரை சொல்கிறாங்க கேட்க மாட்டேங்கிறான், மக்களையே சலனப்படுத்தக்கூடிய அளவுக்கு தாம்பீகமாக படாடோபமாக ஆடம்பரமாக மக்களுக்கு முன்னால் போகிறான் வர்றான். இந்த மாதிரியான ஒரு ஆள் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்னு சொன்னால் அவனுடைய இறுதி முடிவை இப்படி முடித்து வைக்கிறான். கடைசி அந்த காட்சி வருகிறது. ஃபஹஸஃப்னா பிஹி வபிதாரிஹி அல் அர்த, அல்லாஹ் சொல்கிறான், அந்த காரூனை அவனையும் அவனுடைய அரண்மனையையும் சேர்த்து நாம் பூமிக்குள்ளே புதைந்து போகச் செய்தோம். புதைந்து போகச் செய்தோம். ஒரு நிலநடுக்கம்னு வச்சுக்கங்க, வந்தால் என்ன ஆகும்? அப்படி உள்ளுக்குள்ளே போயிரும்ல. நாம் அப்படித்தான் அவனை சொறி வாங்கினோம், பூமிக்குள்ளே புதையச் செய்தோம். ஃபமா கானலஹு மின் ஃபிஅத்தின் யன்சுரூனஹு மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விடுத்து அவனுக்கு உதவி செய்வதற்கு எந்த கூட்டமும் இல்லை. ஏன்னா எல்லாம் சேர்ந்து உள்ளே போயாச்சு. அவன் சாவியை மட்டுமே 60 பேர் தூக்கிட்டு போவாங்க, ஆனால் அவன் உள்ளுக்குள்ளே போகும்போது காப்பாற்றுறதுக்கு ஒரு பயம் இல்லை. ஒமா கான மினல் முன்தஸிரீன், உதவி பெறக்கூடிய நிலையிலும் அவன் இல்லை. இது அவனுக்கு ஏற்பட்ட கடைசி நிலை என்று திருக்குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தில் ஒரு மனிதன் ஆடம்பரமான ஆடைகளை அணிந்து கொண்டு வெளியிலே வந்தான், மிகப்பெரிய படாடோபமாக மக்களுக்கு மத்தியில் திரிந்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் அல்லாஹ் பூமிக்கு உத்தரவிட்டான். உடனே அந்த பூமி அவனை பிடித்து இழுத்து கொண்டது. ஃபஇன்னஹு லயதஜல்ஜலு ஃபீஹா இலா யௌமில் கியாமா, அந்த பூமிக்குள்ளே அவன் அழுந்திக் கொண்டே இருப்பான். எதுவரை? இலா யௌமில் கியாமா, மறுமை வரை. இப்பவும் போயிட்டே இருக்கான். இந்த ஹதீஸ் தான் நமக்கு சொல்லுது. இப்பவும் அவன் உள்ளுக்குள்ளே போயிட்டே இருக்கிறான். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அவனுடைய இறுதி நிலைமையை நாம் இப்படி என்ன செய்தோம்? ஆக்கினோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்போ யார் தன்னுடைய செல்வத்தின் மூலமாக இருமாப்பு கொண்டு அடுத்த மக்களை எல்லை மீறலுக்கு ஆளாக்கி அவர்களுடைய உரிமையை பறித்து தன்னுடைய பெருமையை பறைசாற்றக்கூடிய வகையில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அல்லாஹு தஆலா அடுத்தவர்களுடைய உரிமையில் கை வைப்பதையும் அநீதி இழைப்பதையும் அதேபோல் அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமான அந்த பெருமை இருக்குது பாருங்க, அந்த பெருமையில் யார் கை வைக்கிறார்களோ அவர்களை ஒருபோதும் அல்லாஹ் விடவே மாட்டான். ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், அல் கிபுரு ரிதாயி என்று சொல்கிறான். பெருமை என்பது என்னுடைய மேலாடை. யாராவது ஒருவர் பெருமையை கடைபிடிப்பார்களேயானால்
அவர்கள் என்னுடைய ஆடையில் பங்குக்கு வருகிறார்கள் என்று பொருள். என் ஆடை அவுக்குறாங்கன்னு அர்த்தம். அல்லாஹ் கோவம் வருமா வராதா? நமக்கு தோளில் ஒரு துண்டு போட்டிருந்தோம், யாராவது பின்னால் வந்து உருவனா நம்ம கோவம் வருமா வராதா? அல்லாஹ் சொல்கிறான், யார் ஆணவம் கொள்கிறாரோ, யார் தற்பெருமை அடிக்கிறாரோ, யார் கர்வம் கொள்கிறாரோ அவர் என்னோடு போட்டி போடுகிறார். ஏன் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இருக்கிறான் அவன். அதனால் அல்லாஹ்வுக்கு பிடிக்கவே பிடிக்காது. 3 விஷயம் காரூன். ஒன்று, அடுத்தவர்களுடைய உரிமையை பறிப்பது, அடுத்தவர்களுக்கு அநீதி இழைப்பது. 3வது, அல்லாஹ்வினுடைய பெருமையை பிடித்து இழுப்பது. அல்லாஹ் தஆலா அதனால் அவனுக்கு கொடுத்த தண்டனை தான் பூமிக்குள்ளே புதைய வைத்தது, இன்னும் போய்கொண்டே இருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமையான தோழர்களே, நல்லா யோசிக்கணும். சரி, இப்படி அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. இந்த தண்டனையை பார்த்ததற்கு பிறகு அடுத்த காட்சி, அந்த சமூகம் என்ன சொல்லுச்சு? நேற்று அவன் தன்னுடைய ஆடம்பரத்தோடும் படாடோபத்தோடும் வெளியிலே வரும்போது, ஆஹா இவ்வளவு செல்வமா, அல்லாஹ் இவ்வளோ கொடுத்துருக்கானா இவனுக்கு அப்படின்னு பார்த்து ஏங்கினாங்கல்ல. அந்த ஏங்கின மக்கள் இன்றைக்கு அதே ஃபிரௌன் பூமிக்குள்ளே புதைந்து போக செய்ததற்கு பிறகு, அச்சச்சோ நல்ல வேளை நாம தப்பிச்சோம், இப்படி தான் சொன்னாங்க அவங்க. நல்ல வேளை நாம தப்பிச்சோம். அல்லாஹ் தஆலா செல்வத்தை கொடுக்கிறதும் கொடுக்காம இருக்கிறதும் அவனுடைய நாட்டத்தை பொறுத்தது. மாறாக ஒரு நபருடைய கண்ணியத்தை பொறுத்தது அல்ல, ஒரு நபருடைய மரியாதையை பொறுத்தது அல்ல. ஒருத்தரை கண்ணியப்படுத்த விரும்பணும்னா அல்லாஹ் அவருக்கு செல்வத்தை கொடுப்பான், கிடையவே கிடையாது. ஒருவருடைய கண்ணியத்தையும் அவருடைய சிறப்பையும் பொறுத்தது அல்ல அவருக்கு கொடுக்குற செல்வம். மாறாக அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பொறுத்தது தான் செல்வம். நல்லா யோசிக்கணும். இன்னைக்கு உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவர்கள் ஏழ்மை நிலையில் இருக்கிறார்கள், ஏழ்மை நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள்ட்ட கோடி கோடியாக குவிஞ்சிருக்குது. யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் விரும்புனா விரும்பியா அல்லாஹ் கொடுத்துருக்குறான் அவங்க கையில் செல்வத்தை? அல்லாஹ் விரும்பியா எதிரிகள் கையில் கொடுத்தான்? நிச்சயமாக கிடையாது. அப்போ ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுப்பது என்பது அல்லாஹ்வின் நாட்டத்தை பொறுத்தது தானே ஒழிய அவருடைய மரியாதையை பொறுத்தது அல்ல. நாம் தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். அப்போ எனவே அருமையான தோழர்களே, நேற்றைய தினம் அந்த காரூனை பார்த்து ஏங்கியவர்கள் இன்னைக்கு தான் யதார்த்தத்தை ரியலைஸ் பண்ணாங்க. என்ன 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 ரியலைஸ் பண்ணாங்க? செல்வத்தை அல்லாஹ் நாடியவங்களுக்கு அதிகமாக கொடுப்பான், நாடியவங்களுக்கு கம்மியாக கொடுப்பான், இது அவனுடைய நாட்டத்தை பொறுத்தது அப்படின்ற அந்த விஷயத்தை அவங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க என்று சொல்லி அல்லாஹு தஆலா இந்த வரலாற்றை முடித்து வைக்கிறாங்க. இந்த வரலாறில் நமக்கான பாடம் தோழர்களே, முதலாவது விஷயம், ரிஸ்க் என்பது அல்லாஹ்விடமிருந்து தான் வருகிறது. செல்வம் என்பது அல்லாஹ்விடமிருந்து வருகிறது, அல்லாஹ்வின் கையில் இருக்கிறது. அது ஒரு மனிதனுடைய புத்திசாலித்தனத்தாலேயோ திறமையாலேயோ ஒருவருக்கு கிடைப்பது கிடையாது. இல்லை, சொல்ல முடியாது. நான் ரொம்ப இன்டெலிஜென்ட்டு, அதனால் எனக்கு இவ்வளோ காசு செலவழிச்சு அப்படின்னா, யாரெல்லாம் இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லார் கையிலையும் காசு இருக்கா? யோசிச்சு பாருங்க. யாரெல்லாம் அறிவுஜீவிகளோ அவங்கள்ட்ட தான் காசு இருக்கா? அறிவுஜீவிகளாக இருக்கிற எல்லாத்தையும் காசு இருந்தால் தான் அந்த அறிவுஜீவி தரத்தினால் அல்லாஹ் கொடுத்தான்னு அர்த்தம். அப்படி கிடையாது. அப்போ அல்லாஹ் தான் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அவர்களுக்கு தான் கொடுக்குறான். அப்போ எனவே அல்லாஹு தஆலா அவன் ஒருவருக்கு அதிகமாக கொடுப்பதும் ஒருவருக்கு குறைவாக கொடுப்பதும் அவனுடைய ஞானத்தை பொறுத்த விஷயம் தானே தவிர இதில் அவருடைய புத்திசாலித்தனம், அவருடைய சிறப்பு, அவருடைய உன்னதம் அதெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. இது முதலாவது நமக்கு இந்த வரலாறுலேருந்து புரிய வேண்டும். காரூன் இந்த இடத்துல தான் தப்பு பண்ணான். என்ன தப்பு பண்ணான் அப்படின்னா, எனக்கு கொடுத்த செல்வம் இறைவன் எனக்கு விரும்பி தந்தான், நான் அவனுக்கு ரொம்ப பொருத்தமான ஆளுன்னு தெரிஞ்சு எனக்கு அவன் கொடுத்தான் அப்படின்னு அவன் தப்பான கால்குலேஷனுக்கு போயிட்டான். அப்படி கிடையாது. இது முதலாவது பாடம். ரெண்டாவது பாடம் தோழர்களே, அருமையான தோழர்களே, செல்வத்தை அல்லாஹ் ஒருவருக்கு கொடுப்பது அவரை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதற்கான அடையாளம் கிடையாது. இதையும் நாம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். நமக்கு அல்லாஹ் வாழ்வாதாரத்தை விசாலமாக தந்திருப்பது
அல்லாஹ் நம்மை விரும்புகிறான் என்பதற்கு அடையாளமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான் ஒரு இடத்துல, இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னத்தன், உங்களுடைய ஃபித்னத்துன், உங்களுடைய செல்வங்களும் பிள்ளைகளும் உங்களுக்கான சோதனை என்று சொல்கிறார். சோதனையாக இருப்பது எப்படி நமக்கு நன்மையாக இருக்க முடியும்? அதனால செல்வம் எல்லாமே மோசமானதுன்னு சொல்ல வரல. அந்த செல்வத்தை நாம் எப்படி புழங்குகிறோம், பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து அது நல்லதாகவும் கெட்டதாகவும் மாறும். அது கிடைச்சதுங்கிறதுனாலேயே அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சிட்டான், அவனுடைய திருப்தியை நம்ம மேலே அள்ளி பொழிஞ்சிட்டான்னு நினைக்கவே கூடாது. புரிஞ்சுங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ யுஅத்தி துன்யா லிமன் யுஹிப்பு வமன் லா யுஹிப்பு. இந்த உலகத்தை அல்லாஹ் அவன் யாரை விரும்புகிறானோ அவர்களுக்கும் கொடுப்பான், அவன் யாரை வெறுக்கிறானோ அவர்களுக்கும் கொடுப்பான். இந்த உலகத்தை அல்லாஹ் கொடுக்கிறது விரும்புகிறவங்களுக்கும் கொடுப்பான், வெறுக்கிறவங்களுக்கும் கொடுப்பான். விரும்புனா யார் விரும்புறது? அல்லாஹ் விரும்புகிறவங்க. நல்லவங்களுக்கும் கொடுப்பான், கெட்டவங்களுக்கும் கொடுப்பான். ஆனால் வலா யுஅத்தி தீன இல்லா லிமன் அஹப்ப, அவன் மார்க்க நடைமுறைகளை, மார்க்கப்பற்றை நல்லவர்களை தவிர வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டான். தீன் கிடைச்சதுன்னா நாம் என்ன செய்யலாம்? அல்லாஹ் நம்ம மேலே கருணை பார்வை பார்க்குறான்னு புரிஞ்சுக்கிறலாம். காசு பணம் வந்து கொட்டுதுன்னா அல்லாஹ்வுடைய திருப்தி தான் நமக்கு வந்து கொட்டுச்சுன்னு நமக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அதுவும் இருக்கலாம், மற்றதும் இருக்கலாம். உலகத்தை மொத்தம் கட்டி ஆண்ட பேரரசர்கள் 4 பேர். யாரெல்லாம் சொல்ல முடியுமா? மொத்தம் 4 பேர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் 1, யாரு? நம்ரூத் 2, 3வது சொல்லுங்க, இஸ்கந்தர் துல்கர்னைன் நம்பர் 3, இன்னொரு ஆளு புக்தனஸ்ஸர், நெபுக்கத் நெசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு யூத மன்னன், அதாவது யூதர்களை அதாவது பலமாக எதிர்த்த ஒரு மன்னன், ஜெருசலத்தை ஆண்டவன் நெபுக்கத் நெசர். இந்த 4 பேர் தான் உலகத்தை கட்டி ஆண்ட மன்னர்கள். இதில் 2 பேர் முஸ்லீம்கள். யாரெல்லாம்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இஸ்கந்தர் துல்கர்னைன். 2 பேர் பச்சை காஃபிர்கள். ஒருத்தன் தான் தான் அல்லான்னு சொன்னா நம்ரூது, பெரிய பேரரசன், அவன் உலகத்தை கட்டி ஆண்டவன். இன்னொருத்தன் புக்தனஸ்ஸர், நெபுக்கத் நெசர். இப்போ சொல்லுங்க, அல்லாஹ் செல்வத்தை விரும்பினவங்களுக்கு மட்டுமா கொடுப்பான்? உலகத்தையே கட்டியாளக்கூடிய அந்த பெரிய அந்தஸ்தை நல்லவங்களுக்கும் கொடுக்குறான், கெட்டவங்களுக்கும் கொடுக்குறான். அப்போ அதை கொடுக்கறத வச்சு அல்லாஹ் நம்மை விரும்புகிறாங்கிற கால்குலேஷனுக்கு போகவே கூடாது. புரிஞ்சுங்களா? இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாடம். 3வது தோழர்களே, செல்வமோ செல்வாக்கோ அதிகாரமோ கிடைத்தால் அதை வைத்து நாம் இருமாப்பு அடையக்கூடாது, அதை நாம் வைத்து ஆணவம் கொள்ளக்கூடாது. மாறாக ஒரு மூமின் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹ் தஆலா விதியை எதுக்கு படைச்சிருக்கான் தெரியுமா? நம்ம எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே விதியை எல்லாம் படைச்சிட்டான்னு வருது இல்லை? விதியை ஏன் படைச்சான் அல்லாஹ் அப்படின்னா, அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்கிறான், விதியை ஏன் படைச்சோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்காமல் போனதற்காக நீங்கள் நம்பிக்கை இழக்கக்கூடாதுங்கிறதுக்காகவும், கிடைத்த ஒன்றுக்காக நீங்கள் இருமாந்து விடக்கூடாதுங்கிறதுக்காகவும் தான் விதியை படைச்சான். அதாவது நமக்கு ஒரு பெரிய செல்வம் கிடச்சி, ஒரு பெரிய வெற்றி கிடைச்ச உடனே என்ன செய்யக்கூடாதுன்னா, தலகால் தெரியாமல் குதிக்கக்கூடாது. அல்லது ஒரு பெரிய தோல்வி ஏற்பட்டுச்சு, நம்பிக்கை இழந்து முடங்கி போய் உட்காந்துடக்கூடாது. அந்த நேரத்தில் என்ன செய்யணும்னா, இது ஏற்கனவே என் விஷயத்தில் அல்லாஹ் எழுதின தீர்மானம், ஏற்கனவே அல்லாஹ் எழுதின தீர்மானம், அவனுடைய தீர்மானப்படி நான் வெற்றி பெற்றிருக்கிறேன், அவனுடைய தீர்மானத்தின்படி எனக்கு இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது அப்படின்னு நினச்சா அந்த வெற்றி அவனை என்ன செய்யாது? கர்வம் கொள்ள வைக்காது. அதே மாதிரி ஒருத்தர் கடுமையான தோல்வி அடைஞ்சான், அப்போ அவன் என்ன செய்யணும்னா நினைக்கணும், இது இறைவன் எனக்கு முன்னரே திட்டமிட்ட ஒரு விஷயம், அப்போ என் வாழ்க்கையில் அல்லாஹ் நான் தான்ப்பா நடக்கும், இதில் என்ன நன்மை இருக்குன்னு எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னா அந்த தோல்வி அவனை பெரிய அளவில் பாதிக்காது. அல்லாஹ் தஆலா விதியை ஏற்படுத்துறதுக்கு காரணமே இந்த 2 தான் காரணம்.
அப்போ ஒரு மூமின் என்ன செய்யணும்னு சொன்னால், வெற்றி வந்தால் தலைகளை முடிச்சு ஆடக்கூடாது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மூமினுடைய நிலை எனக்கு மிகவும் வியப்பாக இருக்கிறது. மூமினுக்கு என்ன நடந்தாலும் நல்லதாகவே முடிகிறது. அவருக்கு ஒரு நன்மை கிடைத்தால் அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார். இந்த வெற்றி அல்லாஹ் தந்தாம்பா, அப்போ நன்றி செலுத்துகிறார். எனவே அவருக்கு அது நல்லதாக மாறுகிறது. ஒரு மூமினுக்கு அல்லாஹ் தோல்வியை கொடுக்கிறான், இடர்பாட்டை கொடுக்கிறான். உடனே அவர் என்ன செய்கிறார்? அல்லாஹ் எழுதி வச்சதுனால வருதுப்பா, நான் பொறுமையோடு இருக்கணும்ப்பா அப்படின்னு சகிப்புத்தன்மையோடு இருக்கிறார். அல்லாஹ் அதை அவருக்கு சவாபாக மாற்றுறான். அப்போ நல்லது நடந்தாலும் சவாபு, அவருக்கு இடர்பாடு நடந்தாலும் சவாபு. அதனால தான் மூமினுடைய அந்த காரியம் எனக்கு மிகப்பெரிய வியப்பை தருகிறது என்று சொன்னாங்க. அப்போ தோழர்களே, நல்லா யோசிக்கணும். ஒரு வெற்றி வந்தால் மூமின் அந்த வெற்றியை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வுடைய தீர்மானப்படி நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் அப்படின்னு நன்றி செலுத்தணும். மாறாக ஒரு செல்வம் கிடைத்ததுனாலையோ, ஒரு வசதி கிடைச்சதுனாலையோ, ஒரு கூடுதல் அனுகூலம் கிடைச்சதுனாலையோ தலகால் தெரியாமல் என்ன செய்யக்கூடாது, தலைக்கணம் முடிச்சு ஆடக்கூடாது. இது ஒரு மூமின் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை. அடுத்த தோழர்களே, செல்வம் இருக்கும் போதே அதை வைத்து நன்மையை ஈட்டிக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அதை வைத்து சீரழிவுக்கான காரியங்களை செய்யக்கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நல்லா யோசிச்சுப்பாங்க. நமக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்துருக்கிறான். கொடுத்த செல்வத்தை பறிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போ இருக்கும்போது என்ன செய்யணும்னா, அதை வச்சு நன்மையை தேடுறதுக்கு தான் முயற்சி பண்ணணும். கையில் கிடச்சது என்னைக்கு போகணும்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு சென்னையில் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக வாழ்ந்தவர்கள் என் கண்ணு முன்னால் ஒரு 15 வருஷத்தில் இன்னொரு நபரிடத்தில் வேலைக்கு சேர்ந்து வேலை செஞ்சதை நான் பார்த்தேன். இன்னும் சொல்ல போனால், யார் அவரிடத்தில் வேலை செய்தாரோ அவரிடத்தில் இவர் வேலை செய்யக்கூடிய நிலைமைக்கு போனார். நான் பார்த்துருக்கிறேன். ஒரு 15 வருஷ இடைவெளியில் நான் பார்த்துருக்கிறேன். அப்போ அல்லாஹ் தரக்கூடிய இந்த செல்வத்தை அல்லாஹ் மறுபடியும் எப்பொழுது திரும்ப பெறுவான்னு சொல்ல முடியாது. அப்போ இருக்கிற நேரத்தில் என்ன செஞ்சுக்கணும்? அதை பயன்படுத்தி நன்மையை சேகரித்துக் கொள்வதற்கு முயற்சிப்பது தான் புத்திசாலித்தனம். ஒரு காலம் வரும், தர்மம் கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியாக இருப்போம், நீங்களும் வேணாம் அவங்க தர்மம் வேணான்னு போயிடுவாங்க மக்கள். அப்படிலாம் ஒரு காலம் வரும். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம் கொடுக்குற தர்மத்தை வாங்கிறதுக்கு 4 பேர் வந்தால் அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன் நாம் நன்மை பெறுறதுக்கு அவங்க காரணமாக இருக்கிறாங்க. அப்படி தான் அவங்கள பார்க்கணும். ஒரு காலம் வரும், வாங்கிறதுக்கு ஆள் இருக்காது. அப்போது அந்த செல்வத்தை வச்சு நம்ம எப்படி நன்மையை சம்பாதிக்க முடியும்? அப்போ எனவே தோழர்களே, செல்வம் இருக்கின்ற காலகட்டத்தில் புத்திசாலித்தனமாக அதை வைத்து நன்மையை ஈட்டிக் கொள்வதற்கு ஒரு மனிதன் முயற்சிக்க வேண்டும். நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும். அடுத்து, என்னைக்கு அது நம்மை விட்டு போகும் என்று சொல்ல முடியாது. நிலையில்லாத உலகம், நிலையில்லாத உலகம். செல்வத்துக்கு ஏன் தெரியுமா செல்வம்னு பேர்? அது சென்று கொண்டே இருக்கும், கை மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் செல்வம். இங்கே இருக்கும், அடுத்த நாளைக்கு அவர்கிட்ட செல்லும், அதுக்கடுத்து அவர்கிட்ட செல்லும். இப்போ செல்வம் போய்கிட்டே தான் இருக்கும், சொல்ல முடியாது. புரிஞ்சுங்களா? அப்போ எனவே இருக்கும் போதே அதை வைத்து நன்மையை அடைந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அடுத்து ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். தோழர்களே, நிறைய செல்வத்தை அல்லாஹ் கொடுத்தான் என்பதற்காக அனைத்தையும் அனுபவித்தே தீர வேண்டும் என்று தயவுசெய்து நினைக்காதீங்க. அப்படி நினைக்கவே கூடாது. நமக்கு தேவையான அளவுக்கு அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கிங்க மினிமலிசம்னு ஒரு கான்செப்ட் ஒன்று போய்கிட்டு இருக்குது உலகத்தில். பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இந்த மினிமலிசம்ங்கிற கான்செப்டுக்குள்ளே வந்துட்டாங்க. மினிமலிசம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? குறைந்த அளவு செல்வத்தை பயன்படுத்தி நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வது, குறைந்த அளவு தேவைகளோடு திருப்தி அடைந்து விடுவது. இதுக்கு பேர் தான் மினிமலிசம். பார்க்கறதெல்லாம் வாங்கக்கூடாது, பார்க்கறதெல்லாம் வாங்கி குவிக்கக்கூடாது.
என்ன தேவையோ அதை மட்டும் அளவோடு வாங்கி அளவோடு பயன்படுத்துது. இதுக்கு பேர் தான் மினிமலிசம். இன்றைக்கி அந்த கான்செப்ட் போய்கிட்டு இருக்குது நிறைய. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யார் இப்படி இந்த மினிமலிச வாழ்க்கை லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வர்றாங்களோ அவங்களுடைய நேரம் நிறைய மிச்சப்படுதான், அவங்களுடைய சோர்ஸ் வளம் நிறைய மிச்சப்படுதான், அவங்களுடைய பணங்காசுகள் நிறைய மிச்சப்படுதான், அவங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுறது ரொம்ப கம்மியாக இருக்கலாம், அவங்களுக்கு நல்ல தூக்கம் வருதான். இதனாலேயே பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் பெரிய பெரிய பெருமுதலாளிகள்லாம் மினிமல் வாழ்க்கைக்கு மினிமல் லைஃபுக்கு இன்றைக்கி உள்ளே வந்துட்டாங்க. நான் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்ட ஒரு விஷயம், இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி இருக்கார்ல, இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி, அவங்க ஃபேமிலியில் ஒரு பழக்கம் இருக்குதான். என்ன அப்படின்னா, ட்ரெஸ்ஸு 9 அல்லது 11 தான் வச்சுக்கிறணுமா. அந்த ஃபேமிலியில் எத்தனை வச்சுக்கிறணும்? நம்ம வீட்டில் வந்து பீரோவில் பாருங்கள் 150 சேலை இருக்கும். வருஷம் ஃபுல்லாக சில பொம்பளைங்க இப்படி வேறு 361 நாளும் புது புது சேலைகளை கட்டுறதுக்கிட்ட இருக்குதும்பா. நம்மளும் குறைஞ்ச ஆள்கள்லாம் கிடையாது, நம்மளும் நிறைய 35-40 சட்டைலாம் வச்சுருக்கோம். புரிஞ்சாலா? இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி எவ்வளோ பெரிய ஜாம்பவான் அவர், மென்பொருள் துறையில் மிகப்பெரிய கோடீஸ்வரன், மல்டி மில்லியனர். ஆனால் அவங்களுடைய ஃபேமிலியில் இப்படி ஒரு ரூல், ஒவ்வொருத்தருக்கும் அதிகபட்சமாக 9 to 11 ட்ரெஸ் தான் வச்சுக்கிறணும். சரி, இப்போ புதுசாக வாங்கணும், என்ன செய்யணும்? ஏற்கனவே 3 கழிச்சிடணும். ஒரு 3 வாங்குறியா, அதோடு சேர்த்து 11 இருக்கணும். அப்போ முன்னாடி உள்ளதை என்ன செஞ்சிடணும்? கொடுத்துடணும். அப்போ அந்த குறைந்த அளவோடு வச்சிருக்கும் போது அதை மட்டும் மெயின்டைன் பண்ணால் போதும். அப்போ நேரம் நிறைய மிச்சமாகும், உழைப்பு மிச்சமாகும், காசு பணம் மிச்சமாகும். அந்த இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தியுடைய மனைவி இருக்காங்க பாருங்கள், சுதா நாராயணமூர்த்தி, அவருடைய பையன் நம்ம முன்னாடி வந்து செய்தி, பையன் ஸ்கூலில் போய் பிறந்தநாள் விழா கொண்டாடுறதுக்கு கேக் கேட்டான். அம்மா அதெல்லாம் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிடுச்சான். அம்மா, ஏன் நீ பெரிய செல்வந்தனுடைய வீட்டு பிள்ளைன்னு சொல்லி பெருசாக நீ கொண்டு போவ, அதை அப்படி செய்ய முடியாத பிள்ளைங்க உன்னை பார்த்து ஏங்குவாங்க, அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா, அதாவது மினிமல் வாழ்க்கைக்கு தங்களுடைய பிள்ளைகளை எப்படி தயார் பண்ணுறாங்க பாருங்கள். இத்தனைக்கும் அவங்க இல்லாத ஆள்கள் கிடையாது தோழர்களே. இது இஸ்லாத்தினுடைய கான்செப்ட். எவ்வளோ வேணும்னாலும் சம்பாதிக்கலாங்க, ஆனால் பயன்படுத்துறது எப்படி இருக்கணும்னா பற்றற்ற தன்மையோடு வாழ்கிறது, அளவோடு வாழ்கிறது. தோழர்களே, இப்படி வாழக்கூடிய தன்மை நமக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், கண்டிப்பாக நம்மை யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஒரு நாளைக்கு கிடைச்சி இன்னொரு நாளைக்கு கிடைக்காட்டி கூட நமக்கு எந்த கஷ்டமும் தெரியாது. சில பேர் இருக்காங்க பிராண்டுக்கு அடிமையானவங்க, அந்த பிராண்டை போடாட்டி தூக்கமே வராது, பிராண்டுக்கு அடிமை சில பேர் இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க குவாலிட்டிக்கு அடிமை, அந்த குவாலிட்டியில் இல்லாட்டி அவங்களுக்கு எதுவுமே, செருப்பு அது போட்டால் தான், அந்த குவாலிட்டியில் இல்லாட்டி போடுற செருப்புலாம் கடிக்கிற மாதிரியே இருக்கும், அவங்களுக்கு நல்லதாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு கடிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி சில பேர் இருக்கிறாங்க. தோழர்களே, தயவு செய்து மினிமல் வாழ்க்கைக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்மளை தயார் பண்ணிக்கிறணும். மார்க் அதைத்தான் சொல்லுது. நீங்கள் இந்த உலகத்தில் வாழும்போது எப்படி வாழணும்? குன் ஃபித்துன்யா கஅன்னக கரீப் அவ் கஆபிரி சபீல். இந்த உலகத்தில் நீங்கள் வாழும்போது ஊருக்கு அந்நியமான ஒருவர் எப்படி வாழ்கிறாரோ அப்படி வாழ்ந்து கொள்ளுங்கள், அல்லது வழிப்போக்கன் வாழ்வதை போல் வாழ்ந்து கொள்ளுங்கள். ஒரு ஊருக்கு 4 நாள் வேலைக்காக பயணம் போகிறோம், என்ன செய்வோம்? ஒரு பெரிய சோப்பு எடுத்துகிட்டு போவோமா? சாம்பிள் சோப் தானே கொண்டு போவோம். 2 ட்ரெஸ்ஸு வச்சுருப்போமா? ஒரே ஒரு எண்ணெய் பாக்கெட் வச்சுருப்போமா? எண்ணெய் பாட்டில் கூட வச்சுக்க மாட்டோம், எண்ணெய் பாக்கெட்டு வச்சுருப்போமா? ரசூல்லா சொல்கிறாங்க, இப்படி வாழ பழகிக்குங்கிறாங்க. இப்படி வாழ்றது ஒன்றும் குறை ஒன்றும் கிடையாது. இப்படி வாழ்வதற்கு நம்மை நாம் பழக்கி கொண்டால் நமக்கு கிடைச்ச செல்வத்தை சமூகத்தின் நலனுக்கும் நம்முடைய மறுமையினுடைய நலனுக்கும் அதை நிறைய பயன்படுத்த முடியும். எப்படி நமக்கு முன்னால் உள்ளவர்கள் நம் வரைக்கும் இஸ்லாத்தை கொண்டு வந்து சேர்த்தாங்க, இப்படிலாம் அவங்க மார்க்கத்திற்காக கொடுக்க போய் தான் நம்ம வரைக்கும் இஸ்லாம் வந்து சேர்ந்துச்சு. அப்போ அடுத்த தலைமுறைக்கு நாம் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னா நாமளும் என்ன செய்யணும்னா இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை மினிமல் லெவலுக்குள்ளே வச்சுக்கிட்டு மார்க்கத்தினுடைய நலனுக்காக நிறைய செலவழிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும்.
தோழர்களே, அப்படிப்பட்ட ஒரு நல்ல வழிகாட்டலையும் இந்த வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது. எல்லாம் வல்ல இறைவன் நாம் எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கு உதவி செய்வானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹுர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.